அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, பெண்களாகிய நம்ம இந்த ரமலான் மாதத்துக்கு முன்னுக்க நம்ம செய்ய வேண்டிய சில விஷயங்கள், அதாவது அமுல் சம்மந்தமாக இல்லை, என்னன்னு கேட்டிங்கன்னா வீட்டுக்கு தேவையான விஷயங்களை நம்மளை தயார்படுத்தி கொள்வது. என்னென்னு கேட்டிங்கன்னா, நோன்பு நேரத்தில் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு அதிகமான வேலைகள் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, வடை சுடுறது, அதுக்கப்புறம் சர்பத் போடுறது, இந்த மாதிரி வேலையிலே அவங்களுக்கு என்ன செய்யுது, நிறைய நேரங்கள் சரியாக போயிடுது. சில வீட்டில் பார்த்திங்கன்னா நோன்பு கஞ்சி கூட அவங்களே தயார்படுத்தி கொடுக்குறவங்களா இருக்காங்க. நம்ம என்ன செய்யலாம், அந்த நோன்பு காலத்தில் நம்ம முன்கூட்டியே என்ன செய்யலாம், பெண்கள் அதுக்கு நம்மளை தயார்படுத்தி வைத்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா, ரமலான் மாதம் புனிதமிக்கு மாதம். இந்த மாதத்தில் அல்லாஹ் சொல்கிறார், நீங்கள் ஈமானோடும் ஈமானை எதிர்பார்த்தவதாகவும் ரமலானை எதிர்பார்த்து ஈமானோடு யார் நோம்பிக்கிறாங்களோ அவங்க பாவங்களை நான் மன்னிக்கிறேன்னு சொல்கிறேன். அப்போ நம்ம என்ன செய்யணும், அதற்கு நம்மளை தயார் பண்ணி கொள்ள வேணும். ஏன்னா வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு தான் நமக்கு தெரியும், நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க என்னென்ன சாப்பிடுவாங்க, அதுக்கு என்னென்ன நம்ம ரெடி பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறணும். இப்போ நோன்பு வருது அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா, நோன்புக்கு இன்ஷா அல்லாஹ் இன்னும் 2 நாட்களே உள்ளது. இந்த 2 நாளுக்கு முழுக்க நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக நம்ம இந்த ரமலான் மாதத்தில் பெரும்பாலான வீடுகளில் மட்டன், சிக்கன் இந்த மாதிரி தான் ஓடும். அப்போ நம்ம என்ன செய்யலாம், நம்ம இஞ்சி வெள்ளைப்பூண்டுகளை நம்ம என்ன செய்யலாம், அரைத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். முதல் விஷயம். 2வது கேட்டிங்கன்னா, காய்கறிகள் அவ்வளோவா தேவைப்படாது. நமக்கு கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். அடுத்து கேட்டிங்கன்னா, பெண்கள் என்ன செய்கிறாங்க, 3 மணிக்கே என்ன செய்கிறாங்க, 3 மணி 4 மணிக்கே என்ன செய்கிறாங்க, வடை செய்கிறதுக்கு அவங்கள தயார்படுத்தி கொள்கிறாங்க. பருப்புகளை ஊற வச்சு அதுக்கப்புறம் அரைச்சி அவங்க என்ன செய்கிறாங்க, வடைக்கே ரெடி ஆகக்கூடியவங்களாக இருக்காங்க. சில பேர் கடையில் வாங்கி சாப்பிட்டா சேர்றதில்ல, அதனால் சில பேர் வீட்டில் சுடுறாங்க, பல பேர் கடையில் வாங்குறாங்க. இப்போ வீட்டில் செய்கிற பெண்களுக்கு நான் சொல்கிறேன், அதற்கு நம்ம என்ன செய்யலாம், யூடியூப்பை பார்த்து அதற்கு வேண்டிய ரெடிமேட் மாவுகள்லாம் நம்ம என்ன செய்யலாம், நம்ம தயார் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ யூடியூப்பில் பார்த்திங்கன்னா, ரமலானுக்கு முன்பு என்னென்ன பொருட்களை தயார் செய்ய வேணும்னு சொல்லி வீடியோ நிறைய வருது. அந்த வீடியோக்களை பார்த்து பஜ்ஜி மாவு, உளுந்த வடைக்கு செய்யக்கூடிய மாவு, கடலைப்பருப்பு அதான் அந்த மாவு, எலுமிச்சம்பழத்தை வாங்கி அதை புழிஞ்சு என்ன செய்யலாம், ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி அதை ஐஸ் கட்டியாக வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய டிப்ஸுகள்லாம் தர்றாங்க. இதுகளை செய்து விட்டு நம்ம என்ன செய்யலாம், நம்ம இபாதத்தில் அதிகமாக ஈடுபடக்கூடியவங்களாக இருக்கணும். இதிலே நம்ம நேரத்தை கழிக்கக்கூடாது. இப்போ நோம்பு கஞ்சி வேறு வழி இல்லை, அந்த நேரத்தில் தான் நம்ம வைக்கணும். சில பேர் பள்ளிவாசலில் நோம்பு கஞ்சி 30 நாள் ஊற்றுறாங்க, அதை வாங்கி குடிக்கிறாங்க. சில வீட்டுகளில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, தாங்களே என்ன செய்கிறாங்க, நோம்பு கஞ்சியை காய்ச்சுறாங்க. நம்ம என்ன செய்யலாம், நோம்பு கஞ்சியை எவ்வளோ சீக்கிரம் நோன்பு திறக்கிறதுக்கு முன்னுக்கு நம்ம காய்ச்சி நம்ம வச்சுக்கிறணும். அதே மாதிரி வடைகளை எல்லாத்தையும் சீக்கிரமாக செஞ்சுட்டு அந்த நோன்பு திறக்கிற நேரத்தில் நம்ம அமர்ந்துக்கிறணும். ஏன்னா நோன்பு திறக்கிற நேரத்தில் கேட்குற துவா கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. நோன்புக்கு முன்னுக்கே நம்ம ஆறி போயிடும் வைக்கிறதெல்லாம் யோசிக்காமல் நம்ம காட் பாக்ஸ் இருந்துச்சுன்னா வடைகளை செய்து அதில் வச்சுட்டு நோன்பு கஞ்சிக்கும் ஒரு காட் பாக்ஸில் ஊற்றி வச்சுட்டு நம்ம என்ன செய்யலாம், நம்மளோட அமுல்களை நம்ம எந்த காரணத்தை கொண்டும் நம்ம என்ன செய்யக்கூடாது, இது பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, காலையிலேருந்து இரவு வரைக்கும் நோன்பு வைக்கிறோம், பஜர்லேருந்து மகரிப் வரைக்கும் நம்ம நிறைய அமல்களை சம்பாதிக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 1க்கு 70 தரக்கூடிய நன்மை. நோம்பாளியோட தூக்கம் கூட ஒரு இபாதத்துன்னு அல்லாஹ் சொல்லி, அந்த நேரத்தில் நம்ம வேலைகளிலே ஈடுபடணும் இல்லை, நமக்கு கணவன் பிள்ளைகளுக்கு செய்கிறது நமக்கு கடமை. அந்த வேலைகளை எவ்வளவு சீக்கிரம் சுருக்கி நம்ம செய்ய முடியுமோ செய்து கொண்டு நம்ம என்ன செய்யலாம், நம்ம இதில் அமல்களில் ஈடுபடக்கூடியவங்களாக இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். எல்லாத்துக்குமே ரெடிமேடாக இப்போ கிடைக்கிது, அல்ஹம்துலில்லாஹ். இந்த காலத்தில் நம்ம இப்படி இருக்கோம். நம்ம முன்னோர்களை பாருங்கள், நம்ம அம்மா, நம்ம நன்னிமா, நம்ம ராதிமா அவங்கெல்லாம் நோன்பு தான் வச்சாங்க. அவங்க காலத்தில் அவங்க இபாதத்தும் செஞ்சாங்க. அதே மாதிரி அப்பப்போ எல்லாம் செய்யக்கூடிய இருந்தாங்க. விறகடுப்பு தான் இருந்துச்சு. விறகடுப்பில் தான் என்ன செய்வாங்க, அப்போல்லாம் கடைகள் அதிகமாக இருக்காது. வடை வாங்குறதுக்கு வீட்டில் ஊற போட்டு உரலில் ஆட்டுவாங்க, அம்மியில் அரைப்பாங்க. கேஸ் அடுப்பு இருக்காது, விறகடுப்பில் செய்வாங்க. எவ்வளவோ கஷ்டங்களை வச்சு நோன்புகளையும் வைத்து என்ன செஞ்சாங்க, அவங்க இபாதத்து செஞ்சாங்க. ஆனால் நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, பெண்கள் நம்ம பலவீனமாக இருக்கோம். நமக்கு எல்லாம் இருந்து கூட என்ன செய்யலை, நேரம் கிடைக்கல நம்ம சொல்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்லியிருக்கேன், மர்ம நாள் நெருங்குறப்ப கேட்டிங்கன்னா நேரம் ரொம்ப சுருங்கிரும்னு சொல்லியிருக்கேன். அதனால் நம்ம எவ்வளோ வசதி இருந்தாலும் பெண்கள் நம்ம பலவீனமாக இருக்கோம். ஆனால் அதுக்காண்டி நம்ம என்ன செய்யக்கூடாது, நோன்பை
வேலையிலே கழித்திடாமல் இப்போ நான் சொன்ன மாதிரி யூடியூப்பில் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோக்கள் வருது. நோன்புக்கு ப்ரிப்பேர் ஆகிறது. நம்மளை எல்லாராலும் இதை செய்ய முடியாது. வசதியானவர்கள் அதை செய்து கொள்கிறார்கள். நம்ம வசதிக்கு என்ன தகும் அதுக்காண்டி கணவரையோ நம்மளோட பிள்ளைகளையோ வற்புறுத்தி அதை வாங்கித்தாங்க இதை வாங்கித்தாங்கன்னு செய்யாமல் நம்ம வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை கொண்டு அல்லாஹ் என்ன செய்யணும், நோம்பில் பறக்கத்து செய்கிறேன், அதை கொண்டு நம்ம என்ன செய்யணும், நோன்பை வந்து சிறப்பிச்சுக்கிறணும். அதிகமாக அடுப்படியிலே ஈடுபடாமல் நம்ம வந்து அதிகமாக குர்ஆனோட தொடர்புடையவர்களாக இருக்கணும். திக்ருகளுடன் தொழுகையுடன் தெராவி தொழுகிறது. பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா வேகமாக போய் சாப்பாடு செஞ்சும் செய்யாமல் அவசரமாக போயிட்டு வருவாங்க. நம்ம எவ்வளோ சீக்கிரம் இப்போ நோன்பு திறக்கிறோமா ஒரு அரை மணி நேரம் கொஞ்சம் நேரம் லிஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்தடுத்து குழம்பு இதுகளை வச்சுட்டு நம்ம தெராவி தொழுக போனாலும் ஜமாத்தா தொழுகலாம். இல்லை வீட்டில் தொழுகிறவங்க பெண்களுக்கு தெராவி வந்து கட்டாய கடமை இல்லை, இதை தொழுதா நன்மை. அவங்க வந்து என்ன செய்யலாம், தெராவியை வந்து தொழுகிறதுக்கு முயற்சி பண்ணணும். பஜன் அதே மாதிரி இந்த ஒரு மாதம் வந்து தஹஜத் தொழுகணும். தஹஜத்தில் அல்லாட்ட அழுது நம்ம துவா செய்யலாம், லுஹா தொழுகலாம், நிறைய விஷயங்களை செய்யலாம். அதை விட்டு நம்ம சாயங்காலம் ஆனால் என்ன இன்றைக்கி வடை சுடலாம், இன்றைக்கி என்ன கூல்ட்ரிங்க்ஸ் போடலாம், எல்லாம் இருக்கணும். அழுகுங்க அல்லாஹ் சொல்கிறேன், நம்ம சாப்பிட்ற தின்னுங்கள் உண்ணுங்கள் வீண் விரைய செய்யாதீங்க எல்லாம் சொல்கிறார். அப்போ நம்ம வந்து அதுக்காண்டி அதிலே ஈடுபடாமல் நம்ம என்னென்ன எவ்வளோ சீக்கிரம் அந்த நோன்பு கூட 2 நாள் இருக்குது, நம்ம எவ்வளோ பொருளுங்களை வாங்கி நம்மகிட்ட வசதி இருந்தால் அதுக்குள்ளே பொருட்களை வாங்கி ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வீட்டில் இருக்கிறதை கொண்டு அழுகுறதுல என்ன செய்யணும், கணவனை கஷ்டப்படுத்தி கடன் வாங்கி செய்யாமல் பிள்ளைகளையும் கஷ்டப்படுத்தாமல் நம்ம என்ன செய்யலாம், நம்மகிட்ட என்ன பொருள் இருக்கோ நம்மளால் எவ்வளோ வாங்க முடியுமோ வாங்கி ஒரு பேர்த்தி மலம் வைத்து நோன்பு திறந்தாலும் நோன்பு திறந்தது தான். சுபஹானல்லாஹ். அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களாம் நோன்பு வைத்தாங்க. 2 நாள் தண்ணீரை குடித்து தண்ணீரை வைத்து நோன்பு திறந்தாங்க. அல்லாஹ் நமக்கு அந்த அளவுக்கு வைக்கிற நம்ம பறக்கத்து செஞ்சுருக்கேன். நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் சர்பத்து பேரிச்சம்பழம் அல்லாஹ் நமக்கு பறக்கத்து செஞ்சுருக்கேன். எத்தனையோ வீடுகளில் உப்புக்கல்லை வைத்து கூட நோன்பு திறக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நமக்கு அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் போதுமாக்கி தந்திருக்கேன். இருந்தாலும் நம்ம அடுப்படியிலே நேரத்தை கழிக்காமல் சில பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா அடுப்படியிலே நோன்பு திறந்துருவாங்க வடை சுடுறீங்கிற ஆர்வத்தில். அப்படி இல்லாமல் முன்கூட்டியே நம்மளை நம்ம தயார் பண்ணிக்கிட்டு என்ன செய்யணும், வேகமாக அமல்களை செய்யக்கூடாது. நான் சொன்ன இந்த சில டிப்ஸுக்களை நீங்கள் செஞ்சுக்கோங்க. இஞ்சி வெள்ளைப்பூடு அரைக்கிறது, எலுமிச்சம்பழத்தை வாங்கி ஃப்ரிட்ஜரில் வந்து இந்த ஐஸ் கட்டியில் ஊற்றி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, ரெடிமேடாக கிடைக்கிற மாவு. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா பஜ்ஜி மாவு மாதிரி உளுந்த வடைக்கு பருப்பு வடைக்கு எல்லாருக்குமே மாவு கிடைக்கிது. அதை வாங்கி அந்த நேரத்தில் உளுந்த ஊற போட்டு அதை ஆட்டி அதுக்கப்புறம் அதை ரெடி பண்ணி அதுக்கு டைம் ஆகிடுது. அதனால் எல்லாமே ரெடிமேடாக கிடைக்கிது. யூடியூப்பில் நீங்கள் போட்டிங்கனாலே ரெடிமேடு மாவுன்னு வந்துடும். அதை நீங்கள் செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செஞ்சு வைக்கிறனால உங்களுக்கு டைம் கொஞ்சம் நிறைய கிடைக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் அதிகமான திக்ருகளையோ குர்ஆன்களையோ என்ன செய்யலாம், ஓதலான்னு ஒதுக்கலாம். இன்ஷா அல்லாஹ் நானும் இன்ஷா அல்லாஹ் வந்து இந்த ஐடியாவை தான் ஃபாலோ பண்ணுறேன். இனி ஃபாலோ பண்ணலான்னு இன்ஷா அல்லாஹ் இருக்கேன். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் வந்து நம்ம அனைவருக்கும் அதிகமான அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானா என்று துஆ செய்து கொள்கிறேன். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.